உங்க ஸ்டேஷன்ல வண்டி காணாம போச்சுன்னு சொன்னா இனிமேதான் ரூம் கூப்பிட்டியா? வரவங்க போறலாம் அப்படிதான் கூப்பிட்டியா ரூமுக்கு? எதுக்கு ரூம் எடுத்த? என்னவா இருக்கு நீ? என்னவா இருக்கு ஆவடி ஸ்டேஷன்ல? என்னவா இருக்க? திருடு போன பைக்கை கண்டுபிடித்து கொடுத்ததற்காக தனிமையில் இருக்க அழைத்த காவலர். உங்க ஸ்டேஷன்ல வண்டி காணாம போச்சுன்னு சொன்னா இனிமேதான் ரூம் கூப்பிட்டியா? வரவங்க போறலாம் அப்படிதான் கூப்பிட்டியா ரூமுக்கு? நான் எவ்வளவு சொல்றேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமா இருக்கு. நீங்க பேச ஏன் பயப்படுற? வீட்டுல யாருன்னா இருக்காங்களா? யாருமே இல்ல. அண்ணன் உள்ளிட்டோரை அழைத்து கையும் களவுமாக பிடித்த பெண். எதுக்கு ரூம் எடுத்த? என்னவா இருக்கு நீ? என்னவா இருக்கு ஆவடி ஸ்டேஷன்ல? என்னவா இருக்க? என் பாப்பாவை நான் காப்பாத்திட்டேன். எல்லாருக்குமே இது ஒரு நியாயம் வேணும். காவல்துறை தான் நம்ம நம்புறோம். இந்த காவல்துறை அப்படிதான் பண்ணுது. நீங்க தான் மீடியா நண்பர்கள் தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும். சென்னை பூந்தமல்லி பகுதியை சேர்ந்த அந்த பெண், அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில் கடந்த மாதம் ஆவடி செக் போஸ்ட் அருகே தனது வேலை நிமித்தமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற போது அங்கு வாகனத்தை நிறுத்திவிட்டு வேலை முடிந்து வந்து பார்த்தபோது பைக்கை காணவில்லை. அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக ஆவடி காவல் நிலைய குற்றப்பிரிவில் இது குறித்து புகார் அளிக்க போலீசார் பைக் திருட்டு குறித்து வழக்கு பதிந்து தேடி வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருடு போன பைக்கை கண்டுபிடித்து பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தார்களாம். இது குறித்து ஆவடி குற்றப்பிரிவை சேர்ந்த காவலர் ஹரிதாஸ் என்பவர் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் வாகனத்தை மிகவும் சிரமப்பட்டு பிடித்திருக்கிறோம், தன்னோடு தனிமையில் இருக்க வேண்டும், ஆவடியில் உள்ள பிரபலமான விடுதிக்கு அழைத்தாராம். அவரை இப்படியே விட்டுவிடக்கூடாது என எண்ணி அந்த பெண் தனது சகோதரனிடம் நடந்தவற்றை கூற சகோதரன் உள்ளிட்ட உறவினர்கள் அப்பகுதிக்கு வந்துவிட ஆவடி குற்றப்பிரிவு காவலர் ஹரிதாஸை விடுதியில் வைத்து கையும் களவுமாக பிடித்துவிட்ட சகோதரன் உள்ளிட்டோர், எனது சகோதரிக்கு வந்த இந்த நிலை எத்தனை புகார் அளித்தவர்களுக்கு வந்திருக்கிறது என கேட்டு கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அங்கு பதற்றம் எழுந்த நிலையில் விடுதி நிர்வாகத்தினர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்க அங்கு வந்த போலீசார் காவலர் ஹரிதாஸை அங்கிருந்து மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்களாம். தொடர்ந்து ஆவடி காவல் உதவி ஆணையாளரிடம் அந்த பெண் உள்ளிட்டோர் இது குறித்து புகார் அளிக்க விசாரணை மேற்கொண்ட அதிகாரி ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலர் ஹரிதாஸ் மீது வழக்கு பதிய உத்தரவிட்டிருக்கிறார் என கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த காவலரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும், அதிகபட்ச நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெண் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து காவல்துறை தரப்பு நடவடிக்கை என்ன என்பது பற்றி தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது.